என்னுடைய பேர் இராசதுரை குணாநிதி. நான் மட்டக்களப்பு மாவட்ட ஒரு சமூக செயற்பாட்டாளனாக இருக்கின்றேன். எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட பொறுத்தவரையில் ஒரு வருடத்தில் 2,80,000 ஏக்கரில் விவசாயம் செய்யப்படுகின்றோம். இந்த விவசாய காணிகளில் சாதாரணமாக ஏக்கருக்கு 25 மூடை வீதம் விளைஞ்சாலும் 42,000 மில்லியன் ரூபாய்க்கு மேலே எங்களுடைய அரிசியை உற்பத்தி செய்கிற வருமானம் வருகிறது. ஆனால் இது இருந்தும் எங்களுடைய நாட்டிலே அரிசி தட்டுப்பாடுகள் ஏற்படுகின்றது. இதற்கான அது மட்டுமல்ல, எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே விவசாய உற்பத்தியில் எங்களுடைய மாவட்டம் 5ஆம் இடத்தில் இருக்கின்றது. எங்களுடைய நாட்டிலே உற்பத்தி செய்கின்ற மொத்த மாவட்டங்களின் அரிசி உற்பத்தி எங்களுடைய நாட்டுக்கு போதுமானதாக மட்டுமல்ல, வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிலும் இருக்கின்றது. பொதுவாக சொல்ல போனால், தற்போதைய ஜனாதிபதி முன்னாள் விவசாய அமைச்சராக இருக்கின்ற பொழுது வெளிநாடுகளுக்கு எங்களுடைய நாட்டிலிருந்து அரிசி ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி மஹிந்த அமரவீர விவசாய அமைச்சராக இருக்கின்ற பொழுதும் எங்களுடைய நாட்டிலே இருந்து அரிசி வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் தற்போதைய நிலையில் எங்களுடைய நாட்டில் உள்ள மக்களுக்கே அரிசி தட்டுப்பாடாக இருக்குது. இறக்குமதி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொள்வதற்கான காரணம் என்னவென்றால், அரசாங்கத்தின் ஆய்வு நிர்ணய விலையின்படி இந்த அரிசியை விற்காமலுக்கு நாட்டிலே ஏற்படுகின்ற மண் மாவியாக்கள், ஏனைய பொருட்கள், இந்த மாவியாக்கள் போல் நெல் மாவியாக்களும் உருவாக்கி நெல்லை களஞ்சியப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினத்திலே ஒரு 20,000 மெட்ரிக் டன்னுக்கு மேலே அரசாங்கத்தினாலே இந்த நெல்லுகள் அரிசிகள் பிடிபட்டிருக்குது. ஆகவே இவ்வாறான மாவியாக்கள் இல்லாமல் எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே உற்பத்தி செய்கின்ற அரிசிகளை உடனடியாக வெளிப்படைத்தன்மையாக கொண்டு வந்து அரசியல்வாதிகள் எல்லாரும் இதற்கு மாஃபியாக்களுக்கு உதவி புரியாமல் வெளிப்படைத்தன்மையாக இருப்பார்களானால் எங்களுடைய நாட்டிலே அரிசி தட்டுப்பாடு ஏற்படாமலுக்கு இந்த மக்கள் பாதிக்காமல் உணவு சாப்பிடக்கூடிய வகையில் இருக்கும். ஏனென்று குறிப்பாக சொல்லப்போனால், இவ்வாறான அரிசி பதுக்கள், நெல் பதுக்கள் மூலம் பாதிக்கப்படுகின்றவர்கள் பார்த்தால் எங்களை மாதிரி அடிமட்ட விவசாயிகளும் அடிமட்ட விவசாய ஏழை மக்களும் தான். ஆகவே எதிர்காலத்திலே இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் ஊழல் இல்லாத ஒழிப்பு அரசாங்கம் என்கின்ற வகையில் இவ்வாறான அரிசி ஊழல் மாஃபியாக்களை இனங்கண்டு வெளிக்கொண்டு வந்து இவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி எங்களுடைய மக்களின் அவல வாழ்க்கையை மீட்டு தருவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம். இன்று சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம். இன்றைய ஊழல் ஒழிப்பு தினத்திலே எங்களுடைய மாவட்டத்தில் உள்ளவர்களும் நாட்டில் உள்ள அரசு சார்பற்ற திணைக்கள உத்தியோகத்தர்கள் அனைவரும் கடந்த காலங்களை விட்டு எதிர்வரும் காலங்களிலாவது ஒரு ஊழலற்ற நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கோடு செயற்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், கடந்த காலங்களை பொறுத்தவரையில் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய மாவட்டம் மட்டுமல்ல, நாட்டிலே ஊழல் என்பது தான் தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஊழல் தான். ஒரு அடிப்படை மனிதனின் அன்றாட தேவையிலிருந்து அரசியல் தொடக்கம் நாட்டுக்கு தேவையான இறக்குமதி வரைக்குமான எந்த ஒரு செயலிலுமே ஊழல் இல்லாத செயல்பாடுகள் இல்லை. அந்த வகையில் எதிர்காலத்தில் இந்த ஊழல் இல்லாத நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தின் பிற்பாடுதான் நாங்கள் இந்த ஊழல் ஒழிப்பு தினத்திலே இவ்வாறான ஒரு ஊடக சந்திப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று இருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் எடுத்துக்கொண்டால், எங்களுடைய மாவட்டத்தின் அபிவிருத்தி ஒரு சில திணைக்களங்களை எடுத்துக்கொண்டால் அபிவிருத்தி என்ற போர்வையில் ஒரு திட்டங்களை வகுப்பார்கள். அந்த திட்டங்களுக்கான ஒரு குழுக்களை உருவாக்குவார்கள். அந்த குழுக்களை ஒரு அசாதாரண பொம்மைகள் என்ற அடிப்படையிலே வைத்துக்கொண்டு தாங்கள் அதற்கு உள்ளாலே செயற்பட்டு தங்களுக்கு ஏற்ற வகையில் ஒப்பந்தக்காரர்களுடன் தங்களுக்கு தேவையான தரகு பணங்களை திரட்டியதன் பிற்பாடு தங்களுக்கு ஏற்றவர்களுக்கு அந்த ஒப்பந்தத்தை விட்டு அந்த அபிவிருத்திகளை செய்கின்றார்கள். இவ்வாறான செயல்கள் மூலம் எங்களுடைய நாடு கடந்த காலங்களிலே பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு ஒரு வைத்தியத்துறையாக எடுத்துக்கொண்டால், ஒரு வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால், ஒரு அடிப்படை மக்கள் ஒரு வைத்திய தேவைக்காக செல்கின்றார்களானால் அந்த வைத்தியசாலையிலே சகலவிதமான அந்த பரிசோதிக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் இருந்தும் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், தாங்கள் செயல்படுகின்ற அரசு சார்பற்ற, அதாவது தனியார் மருத்துவமனைகளிலே தாங்கள் சேவை செய்கின்ற மருத்துவமனைகளை
தெரிவு செய்து இந்த இடத்திலே போய் இந்த இந்த பரிசோதனையை செய்யுங்கள், இந்த இடத்துல போய் இந்த பரிசோதனையை செய்யுங்கள் என்று சொல்லி அரசாங்க சம்பளத்தையும் எடுத்துக்கொண்டு தனியார் துறையிலும் தங்களுடைய சம்பளத்தை மேலோக்க வேண்டும் என்ற முறையில் தான் இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஒரு சம்பந்தப்பட்ட திணைக்களத்துக்கு கீழ் உள்ளவர்கள் ஒரு வேலையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவர்களிடம் பணம் மட்டுமல்ல, சொத்துக்கள், அடுத்தது வன்கொடுமைக்கு உட்பட்ட பாலியல் ரீதியான செயற்பாடுகளை எல்லாம் கேட்டுத்தான் அவர்களுக்கான இடமாற்றங்களோ இல்லை அவர்களுக்குரிய அதாவது அவர்கள் பதவியர்களையோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த ஊழல் என்பது பணத்தினால் மட்டுமல்ல, ஒவ்வொருவருடைய செயல்பாட்டினாலுமே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகளை எல்லாம் நிறுத்தி எங்களுடைய நாட்டிலே ஒரு புதியதொரு அரசாங்கம், ஊழலற்ற அரசாங்கம் என்பது ஒன்று உருவாகி இருக்கின்றது. அந்த அரசாங்கத்துக்கு ஏற்ற வகையில் எங்களுடைய உத்தியோகத்தர்களின், அதாவது சில திணைக்கள உத்தியோகத்தர்களின் செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த ஊடக மையத்திலே இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கின்றோம் என்று சொன்னால், அரசு சார்பற்ற நிறுவனங்களிலே பணிபுரிகின்ற அனைத்து ஊழியர்களை நாங்கள் இதிலே குற்றஞ்சாட்டவில்லை. ஒரு சில ஊழியர்களின் இவ்வாறான ஊழலான செயல்பாடுகளினால் ஒரு நல்லிணக்கத்தோடு இருக்கின்ற ஊழியர்கள் செயற்பாடுகளும் இதற்குள்ளே மழுங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் இல்லாமல் நீங்கள் சிறந்த முறையில் ஒரு நல்லொரு ஊழலற்ற செயற்பாடுகளை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு, உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு வீதியால் செல்கின்றோமானால் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் என்ன செய்கின்றார், ஒரு வீதி தடையிலே ஒரு மோட்டார் சைக்கிளில் செய்கிறதோ ஒரு வாகனத்தில் செய்கிறவரையோ பிடிச்சால் அவர்களுக்கு ஒரு தண்டப்பணம் வரவிடுவார். இல்லை என்று சொன்னால் ஒரு நீதிமன்ற தேதியை நிர்ணயிப்பார் எழுதி. அந்த நபர் வேலைப்பளு காரணமாக அந்த நீதிமன்றத்துக்கு செல்லாவிட்டால் அவரை எத்தனையோ கொலை செய்தவன், ஏதோ ஒரு பாரிய பிரச்சனையிலே முகம் கொடுத்தவன் மாதிரி இரவு 2 மணிக்கு போய் அவங்களுக்கு ஒரு பிடியாணையை பிறப்பிச்சு வீட்டில் தட்டி எழுப்பி கொண்டு போய் நீதிமன்றத்திலே நிறுத்துகின்றார்கள். ஆனால் நமது நாட்டை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கொண்டால் பாரிய அளவிலே அண்மை காலங்களிலே, கடந்த கால அரசாங்கங்களிலே மத்திய வங்கி நிதி மோசடி, எதனோல் ஃபேக்டரி என்று சொல்லி பல நிதி மோசடிகளை செய்த பாரிய அளவிலான பணம் படைத்த அரசியல் அந்தஸ்துள்ளவர்கள் இன்று வரைக்கும் ஊழலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை யாருமே கண்டுகொள்ளாமல் அவர்களுக்குரிய பாதுகாப்பை வழங்கி கொண்டு நீங்கள் சுகபமாக இருங்கள், நீங்கள் அடித்த ஊழலில் எங்களுக்கும் தரகு பணம் தாங்கள் என்கின்ற வகையில் தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எதிர்காலத்தில் இவ்வாறான மாற்றங்கள் எல்லாம் நிறைவு பெற்று முடிவடைந்து ஒரு சிறந்தொரு ஊழலற்ற அரசாங்கம் உருவாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, அது மட்டுமில்லை, எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்த வகையிலே மண்ணகழ்வு, வடிசாராயம் காய்ச்சல் என்றது பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இதனை சமூக சேவை ஏற்பாட்டாளர் ஆகிய எங்களுடன் இணைந்த பாரிய ஒரு குழுக்கள் சேர்ந்து இதை தெரிவு செய்தாலும், இதை கதைத்தாலும், நாங்கள் சொன்ன இன்னிடத்தில் இந்த பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் அந்த தகவல் இன்னாரால் இங்கே வந்திருக்குதுன்னு சொல்லி உரிய அதிகாரிகளால் அந்த சம்பந்தப்பட்ட ஊழல் செய்கிறவர்களுக்கு போய்கொண்டிருக்கின்றது, இந்த கள்ளமண் கடத்துறவர்களுக்கு போய்கொண்டிருக்கின்றது. நான் கேட்கிறேன் என்னென்று சொன்னால், சாதாரணமாக ஒரு வீதியால் போகிற ஒரு போக்குவரத்தாளனுக்கு நீங்கள் அவ்வாறு செய்கிறீர்களானால் ஒரு சட்டவிரோத செயல்களை, ஊழலான முறையில் செய்கின்ற செயல்களை ஏன் உங்களால் தடுக்க முடியவில்லை? எதற்காக நீங்களும் அவர்களுக்கு துணை போகின்றீர்கள்? இந்த சம்பந்தப்பட்ட நாட்டிலே நீங்கள் செய்கின்ற வேலைக்கு உங்களுக்குரிய கூலியாக அரசாங்கத்தினால் சம்பளம் வழங்கப்படுகின்றது. ஆனால் அதுகளை எல்லாம் நீங்கள் உங்களுடைய சேவையிலே வைத்துக்கொண்டு மேலதிகமாக உங்களுடைய சலுகைகளை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்களே ஒரு சட்டவிரோதமான செயல்களை செய்து ஒரு ஊழலான அரசாங்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள், ஊழலை ஒழிக்க வேண்டியவர்கள். ஆகவே எதிர்காலத்தில் இவ்வாறான செயல்பாடுகள் எல்லாம் இல்லாமல் ஒரு நல்லதொரு ஆட்சியாளர், நல்லதொரு பாராளுமன்றம் கூட வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு ஆட்சியாளனுக்குரிய உருவாக்கம் எல்லாம் எழுந்திருக்கின்றது. அதே போன்று நீங்கள் அரசு சார்பற்ற திணைக்கள உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் அவருக்கு அந்த நாட்டின் செயல்பாட்டுக்கு ஆதரவாக உங்களுடைய செயல்பாடுகளையும் சிறந்த முறையில் செய்வீர்களானால் எதிர்காலத்தில் எங்களுடைய நாடும் ஒரு சிறந்ததாக இருக்கும். இதில் இன்னமொரு விடயத்தை சொல்ல போனால், எதிர்காலத்திலே கடந்த ஊழலிலே ஊழல் என்ற வாழ்க்கையிலே ஊறிய நீங்கள் இந்த ஊடக சந்திப்பிலே நாங்கள் சொல்லுகின்ற விடயத்தை முழுமையான முறையில் கருத்தில் எடுக்காவிட்டாலும் ஓரளவுக்காவது கருத்தில் எடுத்து திருந்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலங்களிலே, பழைய காலங்களிலே சினிமாவிலே சொல்லி போட்டான், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பது போல
நாங்கள் சொல்வதற்கு மட்டும் வைத்துக்கொண்டு இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு உத்தியோகத்திலும் இருக்கிற நீங்கள் அரசு சார்பற்ற திணைக்களங்களில் பொறுப்பு வாய்ந்த உத்தியோகத்தில் இருக்கின்ற நீங்கள் நாங்கள் இந்த நாட்டுக்கு செய்கின்ற சேவை சரியானதா, இதில் நாங்கள் ஊழல் அரசியல்வாதிகளோ இல்லை ஊழல் அரசு உத்தியோகத்திற்கு பின்னாலோ செல்கின்றோமாண்டு உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு கேள்வியை அனுப்பி உங்களுடைய மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நானும் ஒரு எதுவரை காலத்திலே நான் விட்ட தவறுகளை நிவர்த்தி செய்து எதிர்காலத்தில் நானும் ஒரு சிறந்த ஒரு ஊழலற்ற நிர்வாகியாக இந்த நாட்டுக்கு ஒத்துழைப்பு செல்ல வேண்டும் என்று நினைத்து செயல்படுவீர்களானால் எங்களுடைய நாடு முன்னேறுவதற்கு மிகவும் வெகு தூரத்தில் இல்லை, குறுகிய காலத்திலே நிறைவேறும் என கேட்டுக்கொள்வதோடு எதிர்காலத்தில் இந்த நாட்டை சரியான பாதையில் கட்டிச் செல்வதற்கு உங்களுடைய சார்பற்ற அரசியல் உத்தியோகத்தர்கள் அனைவரது பங்களிப்பும் வேணும், நீங்கள் அனைவரும் திருந்தி செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த ஊழல் ஒழிப்பு தினத்திலே உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.